ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி அண்ட் திவாகர் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க. காரணம், ரெண்டு பேருமே டாஸ்கில் தோத்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி உறுத்திட்டே இருக்குது, நம்மளால தான் தோத்துட்டோம் அப்படின்னு, தோத்துட்டாங்கன்னு. ஆனாலும் என்னென்னா இவங்களை வந்துட்டு ப்ளேம் பண்ணுறதும் தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு அந்த டாஸ்க்கு இப்போ விஜய் பார்வதி போனது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா லக்கு. திவாகருக்கும் அதே தான், லக்கு தான். இது வந்து நம்ம மாற்றக்கிறதே கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுதாரித்து விளையாட வேண்டியது அவங்களுடைய கடமை. சரி, இப்போ வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கலையை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. என்னென்னா கலை வந்துட்டு இந்த அன்பு கேங்கில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் விட எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்றாங்க. விஜய் பார்வதி ஆமாங்க, ஆனால் அதே மாதிரி அரோராவும் வந்துட்டு முதல் சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியில் இருக்கும்போது கரெக்டாக தான் இருந்தா. எப்போ வந்து அவள் அங்கேருந்து பிபி டீமுக்கு வந்தாலும் அவகிட்ட பேசி இப்போ மெஜாரிட்டி அவங்க என்ன ஓட் பண்ணாலும் அவளும் தலையிடுவா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்குறாங்க, என்னென்னா சபரி நீ ஏன் எப்போ பார்த்தாலும் ஓட்டிகிட்டே இருக்க, அவன் கோடீஸ்வரன் அம்மா சத்தியமாக நான் சும்மா தான்டா சொன்னேன், அவன் தான் வந்து ஊதி பெருசாக்கிட்டு இருக்கான், ஆனால் நல்லவன்னாரு. ஆனால் நல்லவன். ஆனால் இந்த ரம்யா இருக்கு பாரு, இதுதான் விஷப்பூச்சி. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறது அங்கே பேச, அங்கே இருக்கிறது இங்கே பேசுகிறது, மாமான்றது அண்ணான்றது, இப்படி பேசியே வந்து ஏமாற்றிட்டுருக்கு. இந்த பங்கு வைக்கிற டாஸ்கில் கூட வந்துட்டு பங்கு ஒழுங்காக பண்ணாமல் வந்துட்டு ஏமாத்துறாங்க. நான்லாம் காலையிலே போய்ட்டு இந்த மாதிரி பண்ணாதமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு, இது வந்து சோசியல் ஃபுட்டு ஈக்குவலாக தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டேன். ஆனாலும் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்ருக்கு, செம்ம காண்டாக இருக்குது அப்படின்போது விஜய் பார்வதி சொல்கிறாங்க, ஆமாண்ணே நான் போனப்போ கூட இந்த ரம்யா அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து இவள் வந்து சுபிக்ஷா வியானா அவங்க கூட சேர்ந்துட்டு இவங்க ஆட்டம் போட்டது பார்த்தீங்களா, ஐயோ ரொம்ப காண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எது எப்படியோ அவங்க ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு வருது. வராமல் வந்து லாஸ்ட்லேருந்து இவங்க பிக் பாஸ் டீம் தான் காப்பாற்றுறாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு வருது, அதனால் உள்ளே இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் திவாகர் சொன்ன மாதிரி, விஜய் பார்வதி சொன்ன மாதிரி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த ரம்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.